அத்தை மகனை திருமணம் செய்து கொள்வதும் பிறந்ததுமே என் பொண்ணு உங்க பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பதும் நம் சமூகத்தில் அப்போதெல்லாம் மிக சாதாரணம். அதே போல மாமன் பொண்ணாக இருந்தாலும் அத்தை மகனாக இருந்தாலும் திருமண வயது வந்ததும் சும்மா பேருக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்த்துருவோம் அப்படின்னு மணமகன் மணமகள் ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்ப்பதும் இயல்பாக நடப்பதுதான். ஆனா ஜாதகத்துல பொருத்தமில்லை என்றால் என்ன நிகழும்? சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு இவள்தான் இவளுக்கு இவன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து விட்டு பொருத்தத்தை காரணம் காட்டி திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதை வைத்து கொண்டுதான் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் சிவாஜி அவர்களை வைத்து செல்வம் படத்தை கொடுத்தாரு. செல்வம் திரைப்படம் 1966ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், KR விஜயா ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் SV ரங்காராவ், SV சஹஸ்ரநாமம், சித்தூர் V நாகையா, MV ராஜம்மா, MS சுந்தரிபாய், நாகேஷ், ராமபிரபா, R பாலசுப்ரமணியம், சாமி கண்ணு, AK வீரசாமி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இசை KV மகாதேவன் அவர்கள். VKR பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் நடிகர் VK ராமசாமி அவர்கள் சொந்த தயாரிப்பு இந்த செல்வம் திரைப்படம். வந்திருக்கிற விருந்தாளிங்க சாப்பிட்டு போகட்டுமே, எனக்கு என்ன மெதுவா சாப்பிட்டா போச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிடல, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோமே. சரியா சொன்னேன், உட்கார். என்ன எப்படி மேல்நாட்டு போய் என்ன படிச்ச, எதை கத்துக்கிட்ட, விவரம் எப்படி? வெறும் புஸ்தக படிப்போட நிறுத்தல மாமா, அனுபவ படிப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், அனுபவ அறிவு, கடுமையான உழைப்பு, இது மூணு சேர்ந்தால்தான் எந்த தொழிலும் வெற்றி அடைய முடியும். அதை அனுசரிச்சுதான் வெறும் விவசாய படிப்போட நிறுத்திக்காம அங்க உள்ள பல விவசாய பண்ணைகளுக்கும் உர உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் நேர்ல போய் உர உற்பத்தியில அவங்க புதிய முறைகளை எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விவசாயத்தை பிறக்க என்னென்ன வழிகளை கையாடுறாங்கிறதெல்லாம் நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சரி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன செய்யறதா உத்தேசம்? நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா, 80%. அதனால நம்ம ஊர்லயே ஒரு பெரிய உர உற்பத்தி தொழிற்சாலை கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். அவசியமான முடிவு, நாட்டுக்கு ரொம்ப தேவையான காரியம். தொழிற்சாலை கட்டி முடிச்சு உற்பத்தி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு வெள்ளக்கார நிபுணரையும் வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரம் இந்தியா வந்துருவார். பலே பலே பலே, காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா தான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. செல்வா, செல்வா, போமா, ஏதாவது இன்னும் திருஷ்டி பாக்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முடிஞ்சு போச்சு. வரவேற்பு எப்படி? ஆஹா, எல்லாம் உன் மாமா செய்த ஏற்பாடுறா. என்ன செல்வம், வரவேற்பு எல்லாம் திருப்தியா இருந்ததா? ஆஹா மாமா, 1000 பேரையும் சேர்ந்தாப்புல தும்ம வச்சுங்களேன். இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கவே முடியாது. செல்வம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் உங்க அம்மா பண்ண ஏற்பாடு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி என்னப்பா? இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு டைமே இருக்காது. நான் இங்க இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சு வச்சிரு, அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். திருட்டு பயல, கல்யாணம் செய்தவீன்னு நேரடியா கேளேண்டா. நான் சின்ன பையன், நான் எப்படி கேட்கறது? பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்சுக்கினா நான் சரின்னு சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா, கேட்டீங்களா என்ன அவன் சொல்றத? நல்லா கேட்ட, எனக்கு நல்லா புரியுறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கு வள்ளியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என்னடா தேங்க்ஸ் அண்ணா? அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒன்னும் செய்தாதீங்க. பேரு, ராசி, ஜாதகம், பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அம்மா, நீங்க எது வேணும்னாலும் பாருங்க. எப்போ தம்பியே வாய் திறந்து கேட்டாச்சோ, இனிமே நாம் லேட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இனி நாம லேட் பண்ணாலும் அது நிக்காது. என்ன, அவனுக்கு நேரம் வந்தாச்சு. அவனுடைய ஜாதகத்துல சந்திரன்ல குரு வந்து இறங்கிட்டான். அம்மா, சந்திரன்ல இறங்குனது குரு இல்ல, ரஷ்யாக்காரன் விட்ட ராக்கெட். பேசாம எதுக்கு எடுத்தாலும் அகட விடம் பேசிக்கிட்டு கன்சாம் என்ன? இன்னும் 2 நாளுக்குள்ள ஜோசியர்களை வர சொல்லி பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்திடுறேன். உங்க பிரியம். தம்பி எங்க காணோம்? இங்க நின்னானே மங்களம், போய் தம்பியை கூட்டிட்டு வா. ஆஹா, ஓஹோ. கதைப்படி நாயகிக்கு மாங்கல்யம் தோஷம் உள்ளது. அவள் யாரை திருமணம் செய்து கொள்கிறாளோ அவன் ஒரே ஆண்டுல மரணம் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடர்கள். நாயகன் தன் மனதுக்கு உகந்த மாமன் பெண்ணை திருமணம் செய்ய விரும்புறாரு. அவளும் அவனுக்காகவே காத்திருக்காங்க. இந்நிலையில் ஜோதிடத்தை புறந்தள்ளிவிட்டு நாயகியை கைப்பிடித்து விடுகிறார் நாயகன். மாங்கல்ய தோஷத்தை மீறி திருமணம் பண்ணா ஒரு பரிகாரமாக ஓராண்டுக்கு கணவன் மனைவி அப்படின்னு 2 பேரையுமே பிரிந்திருக்க சொல்கிறார்கள் ஜோதிடர்கள்.
ஆனால் 2 பேருமே இளமை வேகத்தில் அதை மீறிடுறாங்க. அந்த ஜோடிகளின் உணர்ச்சி கொந்தளிப்பு தான் இந்த திரைப்படம். ஏவள்ளி, இன்னும் அவனுக்கு கோபம் இல்ல. நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு உன்னை ஏமாத்தினேன். அதுக்கு பதிலா தான் நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்டிய. அப்புறம் என்ன கதை? வள்ளி, 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 உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாது என்ன? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்ன வெளியே நிறுத்தி வேடிக்கை பாக்குறிய, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? வள்ளி, ஆமா, ஏன் என்ன கண்டோட கதவை சாத்திட்ட? இந்த கதவை மட்டுமல்ல, இதய கதவையும் சேர்த்து சாத்தி. வள்ளி, இந்த வார்த்தையை நீயா சொல்ற? மனதார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் செய்த குற்றம் என்ன? உன்னை என் உயிருக்குயிரா நேசிச்சதை தவிர நான் செய்த குற்றம் என்ன? நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததை தவிர நான் செய்த தவறு என்ன? 6000 மைலுக்கு அப்பால இருந்த போது கூட என் ஜீவன் சிந்தனைக்கு ஒன்னையே சுற்றி சுற்றி வட்டமிட்டதை தவிர நான் செய்த வஞ்சகம் என்ன? சொல்லு, சொல்லு, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா வள்ளி? சொல்ல மாட்டியா வள்ளி? வள்ளி, சரி, உன்னை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கிறேன். நான் வரேன். திடீர்னு என்ன பிடிக்காம போறதுக்கு காரணம் என்ன? சொல்லு. சொல்லு. தம்பி, வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாக வேண்டிய பெண். இனி நீ அவளை தொட்டு பேசுறது முறையில்லை. ஓஹோ, ஓஹோ, யாரு? என்ன தவிர ஜோதிடம் பழித்ததா இல்லையா அப்படின்றதையும், ஜோதிடம் தொடர்பான பல விமர்சனங்களுடன் ஜோதிடம் அப்படின்றதை மனிதர்கள் தங்கள் சுய லாபத்துக்கே பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்றத அழுத்தமாக படத்துல இயக்குனர் சொல்லியிருப்பாரு. இதே திருமண தோஷத்தை இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் தன்னுடைய முதல் படமான கன்னிராசியில பயன்படுத்தியிருப்பாரு. அவர் கதை எழுதிய இந்த படத்தின் திரைக்கதையை GM குமாரும் லிவிங்ஸ்டனும் எழுதியிருக்காங்க. சரியான லக்னத்தை வந்து இது வள்ளியம்மாளுக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம் போட்டுக்குங்க. வள்ளி, இதுவரைக்கும் தெய்வத்தை நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. இப்ப இதயபூர்வமா நம்புறேன், பிரார்த்திக்கிறேன். இது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம். நித்திய சுமங்கலியான வள்ளியம்மை மேலேயே பாரத்தை போடுறேன். முருகப்பெருமானின் தர்ம பத்தினி வள்ளியம்மைக்கு மாங்கல்ய பலம் நிரந்தரம் என்பது உண்மையானால் உன்னுடைய மாங்கல்யமும் நிலைத்திருக்க. ஐயோ, என்ன காரியத்தை செஞ்சுட்டீங்க? ஐயோ, நான் என்ன செய்வேன்? KV மகாதேவன் இசையில கவிஞர் வாலி பாடல்களை எழுதினாரு. என்னடி இத்தனை வேகம் பாடல் மட்டும் ஆலங்குடி சோமு எழுதியிருந்தாரு. TMS சுசீலா பாடியிருப்பாங்க. புள்ள
காற்றிலே ஒடியும் கொடியிடை எனது கைகளில் ஒடியட்டுமே. காற்றிலே ஒடியும் கொடியிடை எனது கைகளில் ஒடியட்டுமே. ஆற்றிலே நடக்கும் கால்கள் என் அருகில் நடக்கட்டுமே. காற்றிலே ஒடியும் கொடியிடை எனது கைகளில் ஒடியட்டுமே. ஆற்றிலே நடக்கும் கால்கள் என் அருகில் நடக்கட்டுமே. மேகத்தை பார்க்கும் கண்கள் என் வேகத்தை பார்க்கட்டுமே. மேகத்தை பார்க்கும் கண்கள் என் வேகத்தை பார்க்கட்டுமே. கோபத்தால் மூடும் கைகள் காதல் தீபத்தை ஏற்றட்டுமே. மரத்திலே பதியும் உன்முகம் எனது மார்பில் பதியட்டுமே. மரத்திலே பதியும் உன்முகம் எனது மார்பில் பதியட்டுமே. கரத்தில் பிடிபடும் ஆடைக்கு பதிலாய் கைகள் உதவட்டுமே. கரத்தில் பிடிபடும் ஆடைக்கு பதிலாய் கைகள் உதவட்டுமே. சிவாஜி அவர்கள் வெளிநாட்டுல படிச்சுட்டு வருவாரு. அவருடைய அம்மா MV ராஜம்மா. தொட்டதற்கெல்லாம் ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும் குணம் கொண்டவர். வெளிநாட்டில இருந்து வந்த சிவாஜி அவர்கள் தன்னுடைய மாமன் மகள் KR விஜயாவை பார்க்க செல்வார். 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒருவரை ஒருவர் விரும்புவாங்க. KR விஜயாவுடைய அப்பா நாகையா. அவருக்கு ஜோதிடத்திலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அதே சமயம் அதையெல்லாம் புறக்கணிப்பவரும் கிடையாது. சிவாஜி அவர்களின் வீட்டிலேயே இருக்கும் தாய் மாமாவான சஹஸ்ரநாமம், MV ராஜம்மா முதலானோர் மணமக்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் பொருத்தம் பார்ப்பாங்க. பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னும், திருமணம் நடந்தா மணமகனின் உயிருக்கு ஆபத்து அப்படின்னும் ஜோதிடர் சொல்ல திருமண பேச்சை நிறுத்தி விடுவாங்க ராஜம்மா. போதா குறைக்கு என் பையன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான், நீதான் அவனை எப்படியாவது புறக்கணிக்கணும், உன் கையில தான் இருக்கு என் பிள்ளையோட எதிர்காலம் அப்படின்னு ராஜம்மா KR விஜயாவிடம் சொல்ல தர்ம சங்கடத்துல தவிப்பாங்க. திடீரென்று சிவாஜி அவர்களை புறக்கணிப்பாரு. ஒரு கட்டத்துல ஜாதகம், ஜோதிடம், பொருத்தம், மாங்கல்ய தோஷம் அப்படின்றதெல்லாம் சிவாஜி அவர்களுக்கு தெரிய வரும்போது மனிதர் கொந்தளித்து விடுவாரு. பார்த்து பார்த்து பண்ண திருமணம் மட்டும் நல்லபடியா இருந்திருக்கா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாரு. அதுக்கப்புறம் KR விஜயாவுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பாரு. வீடு ரணகளமாகிவிடும். ராஜம்மா துடித்து கதறுவாங்க. ஜோதிடரை அழைப்பார். இதுக்கு பரிகாரம் உண்டு. 1 வருஷம் 2 பேருமே தாம்பத்தியத்துல ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்வாரு ஜோதிடர். அந்த 1 வருடம் 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஆனா ஒரு தருணத்துல சிவாஜி அவர்களுக்கு விருப்பம் அதீதப்பட்டிருக்கும். KR விஜயாவை பார்ப்பாங்க. கொஞ்சி கேட்பார், கெஞ்சி கேட்பார், அதட்டலாகவும் கேட்பார், அழுது கொண்டே கேட்பார். KR விஜயா மனம் இறங்குவாங்க. 2 பேருக்கும் தாம்பத்தியம் நடந்தேறும். என்ன எழுதுற? நாம் இருவரும் 1 வருடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும் என்று சொல்லு. 1 வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன?
உன் உயிரா? அடி பாவி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். வா. அம்மா, 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 வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளியை கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்ல, ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல. அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியா இருக்கு. இந்த படத்துல நாகேஷின் மிக நெருங்கிய நண்பரான தாராபுரம் சுந்தரராஜனை பாட வச்சிருப்பாரு KV மகாதேவன். படத்தின் முக்கியமான மற்றொரு பாடல் எனக்காகவா நான் உனக்காகவா பாட்டு. தாராபுரம் சுந்தரராஜன், ஜமுனா ராணி 2 பேருமே பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பல படங்கள்ல ரேடியோவில் ஒளிபரப்புவது போல் பயன்படுத்தியிருப்பாங்க பல இயக்குனர்கள். என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, எனக்காகவா நான் உனக்காகவா, என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, எனக்காகவா நான் உனக்காகவா, என்னை காணவா, என்னில் உன்னை காணவா. மலர் மீது பனி தூங்க, மரம் மீது கனி தூங்க, மலை மீது முகில் தூங்க, மடி மீது நீ தூங்க, நீராட நதியா இல்லை, இளைப்பாற நிழலா இல்லை, பசியார உணவா இல்லை, பகிர்ந்துண்ண துணையா இல்லை அப்படின்ற ஒவ்வொரு வரிகளும் கதையை சொல்லிவிடும். மலர் மீது பனி தூங்க, மரம் மீது கனி தூங்க, மலர் மீது பனி தூங்க, மரம் மீது கனி தூங்க, மலை மிகில் தூங்க, மடி மீது நீ தூங்க, மலை மீது முகில் தூங்க, மடி மீது நீ தூங்க, நீராட நதியா இல்லை, நிழல் தேட இடமா இல்லை, பசியார உணவா இல்லை, பகிர்ந்துண்ண துணையா இல்லை, எனக்காகவா நான் உனக்காகவா, என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, எனக்காகவா நான் உனக்காகவா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.